பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக விரைவு செய்திகளாக காண்போம். நீலகிரி மாவட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். மேலும் மாற்று ஏற்பாடாக முக்கிய சுற்றுலா தலங்களில் தண்ணீர் ஏடிஎம்கள் பொருத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தண்ணீர் ஏடிஎம் வீதம் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தேதி முதல் எல்லா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லா செக் போஸ்ட்லேயும் நம்ம செக் பண்ண போகிறோம். டூரிஸ்ட் யாரும் வாட்டர் பாட்டில்ஸ் அதாவது டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அவங்க திருப்பி ரீயூசபிள் கண்டெய்னர்ஸில் எடுத்துகிட்டு வரலாம் தண்ணி. பட் டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில்ஸில் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதை அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு மாற்று ஏற்பாடாக வாட்டர் ஏடிஎம்ஸ் எல்லா 5 கிலோமீட்டர்ஸுக்கும் அலாங் த ஹைவே கூடலூர், கோத்தகிரி, குன்னூர் எல்லா ஹைவேஸ்லேயும், ஊட்டி முனிசிபாலிட்டி உட்பட எல்லா ஹைவேஸ்லேயும் நம்ம வாட்டர் ஏடிஎம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையை விதித்து திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு கார்த்திக் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய ராஜேந்திரன் என்பவர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் ராஜேந்திரனுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி அல்லி தீர்ப்பு வழங்கினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக படித்தறியாமல் தன்னால் தற்போது கருத்து எதுவும் கூற முடியாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் தலையிட துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் கிரண்பேடி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தனது வாட்ஸ்அப்பில் கருத்து தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக தன்னால் தற்போது கருத்து எதுவும் கூற முடியாது என்றும் புதுச்சேரி மக்கள் நலனில் தான் தனக்கு முன்னுரிமை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கடற்கரையில் இருந்து 12 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு மட்டுமே கடலினுள் அதிகாரம் உள்ளதாக சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தில் இத்தாலி அரசு முன்வைத்துள்ள வாதத்திற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிக்க வலியுறுத்தி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் மனு அளித்தனர். கடந்த 2012இல் கேரள கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர் அஜித் பிங்க் மற்றும் கேரள மீனவர் ஜெலட்டின் ஆகியோரை இத்தாலிய சரக்கு கப்பலில் இருந்தவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். இது தொடர்பான வழக்கு நெதர்லாந்து நாட்டில் உள்ள சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இந்திய கடற்கரையில் இருந்து 12 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு மட்டுமே இந்திய அரசுக்கு சொந்தமானது என்று இத்தாலிய அரசு தெரிவித்திருக்கிறது. அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் கடல் உரிமையும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை கொரட்டூரில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வீட்டில் கொள்ளை போன வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோல்டன் காலனியைச் சேர்ந்தவர் லீனா நாயர். ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான இவரது வீட்டில் கடந்த மாதம் 25 பவுண்ட் நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதுகுறித்து கொரட்டூர் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் பாடி இந்திரா தெருவைச் சேர்ந்த முகமது சுத்தி கையும் களவுமாக பிடிபட்டார். அவரிடம் இருந்து 20 பவுண்ட் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளை திசை திருப்பி தொடர் லேப்டாப் திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கிருஷ்ணகுமார் உட்பட மேலும் 2வரிடம் இருந்து லேப்டாப்கள் திருடப்பட்டுள்ளன. அப்போது பேருந்து நிலையத்தில் சந்தேகம் அளிக்கக்கூடிய வகையில் நின்றிருந்த ஒருவரை பிடித்து விசாரித்ததில் லேப்டாப் திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் அவனை கைது செய்த போலீசார் அவனிடம் இருந்து 19 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் பட்டப்பகலில் காவலர் அடுக்குமாடி குடியிருப்பில் புகுந்து திருட முயன்ற 4 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றும் சேதுபதியின் வீட்டிற்குள் புகுந்த 4 பெண்கள் பீரோவை திறந்து துணிகளை எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து வந்த சேதுபதியின் மனைவி கனகா 4 பெண்களை கண்டதும் கூச்சலிட்டுள்ளார். இதனையடுத்து அவர்கள் தப்பியோட முயன்ற நிலையில் அருகில் இருந்தவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அந்த 4 பெண்களும் திருப்பூர் வடக்கு குற்றப்பிரிவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர்.
திருவள்ளூர் அருகே ஏலச்சீட்டு நடத்தி 2,50,00,000 ரூபாய் மோசடி செய்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டனர். பேரம்பாக்கம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் மோகன். டிவி மெக்கானிக்கான இவரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் ஏலச்சீட்டு பணம் கட்டியுள்ளனர். இந்நிலையில் ஏலச்சீட்டு பணம் சுமார் 2,50,00,000 ரூபாயுடன் மோகன் தனது குடும்பத்தினருடன் தலைமறைவாகிவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை மீட்டுத் தரக் கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர். புதுக்கோட்டை திருமயம் அருகே பொன்னனூரில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நிஜாம் காலனியைச் சேர்ந்த அடைக்கலவன் நத்தம் சென்றுவிட்டு புதுக்கோட்டைக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பொன்னனூர் என்ற இடத்தில் அடைக்கலவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மல்லாங்குடியைச் சேர்ந்த முத்துக்கருப்பனும் காரை ஓட்டி வந்த அடைக்கலவனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அரியலூரில் பள்ளிகளுக்கிடையிலான மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. அரியலூரில் மான்பூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அரியலூர், மதுரை, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. இதில் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை மற்றும் விழுப்புரம் அணிகள் மோதின. இந்த போட்டியினை ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் துப்புரவு பணியாளர்கள் நலன் குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் மற்றும் ஊதிய உயர்வுகள், அவர்களின் உடல்நலம் பேணுதல், இன்சூரன்ஸ் பாலிசி வழங்குதல், பணியாளர்கள் தங்குவதற்கு நிரந்தர இருப்பிடம் மற்றும் பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செங்கம் பகுதியில் வீடுகளின்றி சாலை ஓரங்களில் வசித்து வந்த 84 நரிக்குறவர் இன குடும்பங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வேட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்ட அடிக்கல் நாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திருவள்ளுவர் நகர் பகுதியில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நரிக்குறவ இன மக்கள் சாலையோரத்தில் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுக்கு வீடு வழங்க கோரி மனு அளித்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் நரிக்குறவர்களுக்கு வீடு கட்டும் பணியை தொடங்கி வைத்தார். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதியில் கேரள வனத்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதியில் தேக்கவாடி பெரியார் புலிகள் காப்பகம் உள்ளது. இந்நிலையில் திடீரென கேரள வனத்துறை அதிகாரிகள் தமிழக ஜீப்கள் வழக்கமாக நிறுத்தும் இடத்தில் நிறுத்தக்கூடாது என்று தடுத்துள்ளனர். இதனையடுத்து வாகன நிறுத்தும் இடத்தில் ஜீப்களை அனுமதிக்க கோரி ஜீப் ஓட்டுநர்கள் வனத்துறையை கண்டித்து கண்டன ஊர்வலம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட கோவிந்தபுரத்தில் கடந்த 15 தினங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக ஒரு குடம் குடிநீர் 5 ரூபாய்க்கு விலை கொடுத்து பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கபாலி காலா திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் தந்தை உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கரளப்பாக்கம் கிராமத்தில் வசித்து வந்த கபாலி திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் தந்தை பாண்டுரங்கன் மரணமடைந்தார். இவரின் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து நடிகர் ஆர்யா, நடிகை பிரித்திகா மற்றும் அட்டகத்தி திரைப்பட குழுவினர் அஞ்சலி செலுத்தினார்கள். காஞ்சிபுரம் நகராட்சியில் பொதுமக்கள் குடித்தண்ணீர் அளிக்காத காரணத்தினால் ஆவேசமடைந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் நகராட்சிக்கு அருட்பெருஞ்செல்வி தெரு பகுதியில்
கடந்த ஒரு வருட காலமாக நகராட்சி பைப் மூலம் வழங்கப்படும் குடித்தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து லாரி மூலம் குடித்தண்ணீர் அனுப்பப்பட்டு வந்தது. லாரி மூலம் அனுப்பப்படும் குடித்தண்ணீர் நாற்றத்துடன் மஞ்சள் கலரில் விநியோகிக்கப்படுகின்றது. இப்பகுதியில் குடிநீர் கிடைக்காததால் ஆவேசமடைந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பனப்பாக்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ சீதா லட்சுமண ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாக கலச பூஜைகள் உடன் புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் கோவில் உண்டிகளை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூர் பழைய கிணறு தெருவில் சீனிவாச பெருமாள் கோவில் உள்ளது. நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் பூஜைகளை முடித்து பூட்டப்பட்ட நிலையில் காலையில் கோவிலை திறந்து பார்த்தபோது கோவில் உண்டியில் பூட்டு உடைக்கப்பட்டு அதில் இருந்த சுமார் 1,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. கொள்ளை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் சென்னையை சேர்ந்த போலி வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவிநாசியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி என்பவர் நண்பர்களுடன் திருப்பூர் டவுன்ஹால் அருகே வந்தபோது அந்த வழியாக வந்த ஒருவர் இவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தானும் வழக்கறிஞர்தான் என்று கூறி மிரட்டல் விடுத்தார். அவரது அடையாள அட்டையை வாங்கி பார்த்தபோது அது போலி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தகவலின் பேரில் அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர் பெயர் செல்வராஜ் என்பதும் சென்னையை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதல் போக சாகுபடிக்காக இடது மற்றும் வலதுபுற கால்வாய்களில் வினாடிக்கு 88 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புதுநத்தம், தட்டுக்கானப்பள்ளி, மோரினப்பள்ளி உள்ளிட்ட 22 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. நீர் திறப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.